வெல்கம் டு Tnpsc அகாடமி. எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் 2 TA குரூப் 1 கிராஷ் கோர்ஸில் டே நம்பர் 25 இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா கீழே ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். டே 1லேருந்து இந்நாள் வரைக்கும் இருக்கும். தாராளமாக படிக்கலாம். என்ன படிக்கணும்னு தெரில, ஏது படிக்கணும்னு தெரில, புரியல அப்படின்னாலும் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸோ எனக்கு நல்ல ஒரு ஆதரவு வரவேற்பு கொடுத்துட்ருக்க அனைத்து மக்களுக்கும், மாணவர்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிச்சிடுறேன். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா காமராஜர். ஸோ சொல்லும் போதே நமக்கு ஒரு தனி ஒரு ஸ்ட்ரென்த்து, தனி ஒரு கம்பீரம் எல்லாமே வருது. இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு இன்னுமே நமக்கு நல்லா ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ காமராஜர் அப்படின்னாலே எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா டக்குன்னு மதிய உணவு திட்டம், இலவச கல்வி, தரமான கல்வி அப்படிங்கிறத இன்னி வரைக்குமே நமக்கு வந்து இருக்குது. அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் நமது காமராஜர் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லலாம். பார்ன் டேட் ஜூலை 15, 1903. ஸோ டைட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் இன்றளவு கூட மனதளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுவே உண்மை. அக்டோபர் 2, 1975. ஸோ இந்த கே திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரார். இயர் வைஸாக ஒரு 4-5 வருஷம் இருக்குது, அவ்வளோதான். 1924 வைக்கம் சத்தியகிரகா அப்படின்னு நடக்குது. அதில் கலந்துக்கிறாங்க. காங்கிரஸ் 1929 காங்கிரஸில் முழு நேரம் பணியாற்றார். நிறைய விஷயங்கள் செய்கிறார். காங்கிரஸில் நல்ல உழைக்கிறார். ஓகேங்களா? ஸோ சின்ன விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், 1 மார்க் மாதிரி, ரைட்டுங்களா? 1930 வேதாரண்யம் சால்ட்டு சத்தியகிரகா, அதாவது வேதாரண்யம் உப்பு சத்தியகிரகா நடக்குது. அதில் ராஜாஜியோட சேர்ந்து கலந்துக்கிறாங்க. அதில் வந்து தண்டனை, அதாவது ஜெயில் தண்டனை அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம், பேக்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அந்த சமயத்தில் ரிலீஸ் பண்ணப்படுறாங்க, ரைட். நெக்ஸ்ட் 1940 ஸோ வர்தா பயணம் அப்படிங்கிறது நடக்குது. அதில் வந்து கலந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் 1942 குவிட் இந்தியா மூமெண்ட், அதாவது வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு நடக்கும். இன்றைக்கி தான் நம்ம ஐஎன்எம் அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். 1985 1920 அப்படிங்கிறது காந்தி அவர்கள் வரதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு. 1920 1957. ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க முடியும், இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் எல்லாமே. ஸோ வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற முழக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதனால் வந்து அமராவதியில் வந்து சிறை தண்டனை அப்படிங்கிறது கிடைக்குது. நெக்ஸ்ட் 1947 அப்படிங்கிறது, ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே நமக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 1947 வந்து தேசிய கொடி அப்படிங்கிறது, நேஷ்னல் ஃப்ளாக் அப்படிங்கிறது சத்தியமூர்த்தி அவர்களோட வீட்டுக்கிட்ட வந்து அவர் ஹாஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? கொடியேற்றம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இவர் தான் வந்து, இவருக்கு நிறைய பட்டங்கள் இருக்குது. கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். ஸோ கிங் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறார். ஓகேங்களா? ஸோ சொல்கிறது மட்டும் அதுதான் உண்மை, ரைட்டுங்களா? கிரேட் லீடரு, கிங் மேக்கர் எல்லாமே. ஏன் இவர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? இவர் வந்து பிரதமர், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துமே இவர் தான் ஆயிருக்கணும்னு கிட்டத்தட்ட சொல்லணும்னு அதுதான். பட் ஆனால் அவர் வந்து அதை ஏற்றுக்கலை, சரிங்களா? அதை வந்து ஏற்றுக்கலை. அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஆதரவுனால் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அம்மா, ஸோ அவங்க எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டராக வராங்க. ஸோ லால் பகதூர் சாஸ்திரி 1964 ஸோ மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி 1964 பிரதமராக வராங்க. ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஆழமாக இறங்கலாம், ரைட்டுங்களா? ஒரு 2 நாள் வந்து நேற்று வந்து ஒரு சின்ன டாபிக் கொடுத்துருந்தேன், திருவள்ளுவரை பற்றி கொடுத்துருந்தேன். ஸோ திருக்குறளை பற்றி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து காமராஜரை பற்றி பார்த்துருக்கீங்க. நாளைக்கு வந்து பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லெசனுக்குள்ளே என்ட்ராயிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் விஷயங்க. கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.